அனைவருக்கும் வணக்கம். நேற்று தைப்பூசத்துடைய அந்த விலாக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இதில் ஃபுல்லாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தைப்பூசமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எனக்கு பார்ட் 1 பார்ட் 2 தான் வரும். இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் நான் எந்த கோவிலுக்கு போனேன், அது வந்து முருகனுடைய செயல், அந்த அன்பு, இது எல்லாமே நாளைக்கு நான் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு முருகனுடைய 100 வருஷ பழமையான முருகனை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் வீட்டில் செஞ்ச பூஜைகள் அது மட்டும் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறனால 2 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய தரிசனத்தையும் பிரபஞ்சத்துடைய தரிசனத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு வாசலில் நல்ல வந்து வண்ணக்கோலம் போட்டாச்சு. ஏன்னா தைப்பூசம் முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான, முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நாள் அப்படின்னா அது தைப்பூசம் தான். திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வந்து நம்மளை வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நிறைய பேர், நிறைய பக்தர்கள் கடுமையான விரதம் இருந்து அழகு குத்தி பூக்குழி இறங்கி அவங்க விரதத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 6 நாள் விரதம் தான் இருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வந்து பட்டினி விரதமாக இருக்கலை. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு உடம்பு வந்து வலிமை வந்து கிடையாது. நிறைய விரதங்கள்லாம் இருந்திருக்கேன். இப்போ வந்து முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சைவமாக இருந்து 6 நாள் வந்து விரதத்தை வந்து நல்லபடியாக முடிச்சாச்சு. நேற்று தைப்பூசத்துக்கு ஃபுல்லாக 1 நாள் விரதம் வந்து இருந்தேன். நல்லபடியாக வந்து பூஜைகள் வந்து தொடங்குறதுக்கு இந்த மயில் மேட் வந்து நான் ஏற்கனவே வாங்கி வந்தது சொல்லியிருந்தேன். இதை வந்து தைப்பூசத்தன்னைக்கு முருகருக்கு வைக்கணும். ஏற்கனவே பொங்கலுக்கு வந்து நான் சூரிய பொங்கலுக்கு வெளியே வைக்கும்போது இந்த மேட் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எடுக்கிறேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. மயிலுக்கு நடுவில் அந்த சக்கோண கோலம் தாம்பலத்தில் போட்டு அதுக்கு வண்ணங்கள்லாம் கொடுத்து வெற்றிலை தீபம் 6 வந்து வச்சு அதுக்கு மேலே அகல் விளக்கு நெய் வந்து விட்டு நல்லபடியாக வந்து நடுவில் வந்து ஓம்ங்கிற அந்த மந்திரத்து மேலே வேல் வந்து வச்சுருந்தேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி பண்ணலை. அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து செய்வேன். அது ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடும். அப்போ தான் நான் நினப்பேன், நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனசு, அந்த கை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலை முருகருக்காக வேலை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து அமைப்பு வந்து வந்துடுது. அதே மாதிரி குத்து விளக்கு வந்து ஏற்றணும்னு சொல்லி முதல் நாளே நான் பிளான் பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்து கரெக்டாக வாங்கிட்டேன். ஆனால் நான் வந்து உங்ககிட்ட சொன்னதில் ஒன்றே ஒன்று மட்டும் நானுமே வந்து வாங்க மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா, வேப்பெண்ணெய் வந்து வாங்கி விட சொன்னேன். எதிர்மறை ஆற்றல் வீட்டில் இருந்தால் விலகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் வாங்க மறந்துட்டேன். மற்ற எல்லாமே வாங்கிட்டு வந்தேன், அதை மட்டும் மறந்துட்டேன். முதல் நாள் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு ஏற்றியிருந்தேன். 2ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூருக்கு 2 தீபம், 3ஆம் நாள் பழனிக்கு 3 தீபம், 4ஆம் நாள் சுவாமிமலைக்கும் சேர்த்து 4 தீபம், 5ஆம் நாள் திருத்தணி முருகனுக்கு ஏற்றியிருந்தேன் 5 தீபங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேற்று பழமுதிர் சோலையில் முருகன் வள்ளி தெய்வானையோட அழகா வந்து சந்தோஷமா இருக்கிற அந்த 6ஆம் படைவிட நினைச்சு 6 தீபங்கள் வந்து ஏத்தினேன். நம்ம வந்து வேப்பெண்ணெய் வாங்கலை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து எங்கள் அம்மாவுக்கு நேற்று உடம்பு சரியில்லை, திடீர்னு வாமிட்டாக இருந்தது. மனசு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. விரதம் எப்படியாவது நல்லபடியாக முடிக்கணும், 6 மணிக்குள்ளே நம்ம வந்து தெம்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கிட்டேன். அது சாமி கும்பிடும் போதே அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த விரதத்தை வந்து நம்ம இருக்கும்போது முதல் 5 நாள் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக போச்சு. கடைசியாக வந்து தைப்பூசத்தன்னைக்கு இப்படிலாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து கைவிடலை. நல்லபடியாக வந்து அந்த விரதத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. காலையில் வந்து பசிக்கவே இல்லை ரொம்ப. அதே மாதிரி விரதம் முடிக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ணுன்னு தோணவே இல்லை. ஏன்னா மனசு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்தால் பசி எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த 6 நாள் விரதம் முதல் வருஷம் இப்போ தான் நான் தைப்பூசத்துக்குன்னு அசைவம்லாம் தவிர்த்து இப்படி விரதம் இருக்கிறது இப்போ தான் நான் வந்து முதல் முறையாக இருக்கிறேன். அடுத்த வருஷம் வந்து இன்னும் 11 நாள் இருக்க போகிறேனா இல்லை 21 நாள் இருக்க போகிறேனா அப்படிங்கிறது அந்த முருகனுடைய விருப்பம் தான். நம்ம விருப்பம் வந்து எதுவுமே கிடையாது. எது நடந்தாலும் அது முருகனுடைய செயல் தான். எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் என்னால் செய்ய முடியல, இதை வந்து என்னால் பண்ண முடியல, இந்த நேரத்தில் என்னால் விளக்கேற்ற முடியல, ஐயோ இவங்கெல்லாம் ஏற்றிருப்பாங்களே நம்மளால ஏற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வருத்தப்பட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த மாதிரி வந்து வருத்தப்பட தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு முருகர் என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், நம்ம வீட்டில் சூழ்நிலை எப்படி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் சில விஷயங்களை வந்து தவிர்ப்பார். கொடுக்குற நல்லது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களாக இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், பார்த்து வந்து உதவி செய்யி, எல்லாரையும் நம்பாத, எல்லாருக்கும் உடனே செஞ்சிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கடவுளுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு பெரிய பிரபஞ்ச சக்தியே வந்து ஆட்டி படைக்கிறவர். அவருக்கு வந்து தெரியும் இந்த நேரத்தில் இவங்களுக்கு இது கொடுத்தா இது சரியாக இருக்கும், இந்த நேரத்தில் தான் இது பண்ணணும் அப்படிங்கிறது, இப்படி கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்குங்கிறது இறைவனுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் வந்து யாரும் அவசரப்படாதீங்க, நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க.
அதே மாதிரி எப்பவும் போல விநாயகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணியாச்சு. அதோட சேர்த்து 6ஆம் நாள் தைப்பூசத்துல எனக்கு வந்து கோமாதாவுக்கு பண்ணணும்னு தோணுச்சு. அதனால அவங்களுக்கும் எடுத்து வச்சுட்டு, அதே மாதிரி நான் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தேன். பழமுதிர் சோலையில வள்ளி தெய்வானையோட முருகர் கடைசியா வந்து 6ஆம் படை வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருப்பார் இல்லையா? அதனால தைப்பூசத்தன்னைக்கும் நம்ம குடும்பம் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வள்ளி தெய்வானையோட இருக்கிற அந்த முருகருக்கு நேத்து தான் வந்து நான் தைப்பூசத்தன்னைக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணியிருந்தேன். 6 அபிஷேகங்கள் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு நிறைவா இருந்தது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து குலதெய்வத்தை வந்து கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன். எந்த பூஜையும் தடங்கல் இல்லாம நடக்கணும், எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து ஒரு மனசு கஷ்டத்தோட நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வேண்டிக்குவேன். அதுக்கு முக்கியமா வந்து குலதெய்வத்துக்கு வந்து விளக்கு ஏத்துறேன். நிலைவாசல்ல நேத்து கதவு, நிலைவாசல் அந்த வாசல்லாம் நான் தொட்டு கும்பிட்டு நல்லபடியா வந்து பணிவோட தான் வந்து பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இந்த 5 நாள் வந்து எனக்கு விரதத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த 6ஆம் நாள் விரதத்தையும் தைப்பூசத்தன்னைக்கு நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும். எங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. உன் பக்தர்கள் அனைவருக்கும் நீ வந்து நல்லபடியாக வந்து ஒரு நல்ல வழியை காட்டணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். இதில் நம்ம பக்தர்கள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு கோவிலில் வந்து அது ரொம்ப பிரசித்தி பெற்றது, ரொம்ப வந்து புகழ் வாய்ந்தது, இந்த நாளில் இந்த கோவிலுக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ இருக்கிற மக்கள் தொகை வேற, இப்போ இருக்கிற மக்கள் தொகை வேற. அதை வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வசதியும் அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் கார் இருக்குது, வண்டி இருக்குது, ஒரு வேன் வச்சு ரெடியாக போயிடுறாங்க, ரெட் டாக்ஸி புக் பண்ணி போயிடலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பஸ்ஸு எல்லாமே இருக்குது. அதனால் வந்து ஈஸியாக ஒரு இடத்துக்கு போயிடலாம். ஆனால் இறைவனை பார்க்கறதுக்குங்கிறது அந்த இடம் எவ்வளவு வந்து நமக்கு வந்து ஒரு பரப்பளவு இருக்கும், அதில் எவ்வளோ பேர் வந்து போக முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். நான் வந்து சிறுவாபுரி பதிகம் தான் படிச்சிருக்கேன். சிறுவாபுரி கோவில் இது வரைக்கும் போனதில்லை. அந்த உண்டியல் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ரொம்பிருச்சு. இன்னமும் என்னை முருகன் கூப்பிடலை. அதே மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் பிறந்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேருந்தும் சரி நான் வந்து புரட்டாசி மாதம் விரதம் வந்து இருக்கிறேன் பெருமாளுக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் திருப்பதி போனதில்லை. இதனால என்ன எனக்கு நஷ்டமாயிடுச்சு? பெருமாள் என் கூடவே இருக்காரு, முருகர் என் கூடவே இருக்காரு, சிவன் என் கூடவே இருக்காரு. அப்புறம் ஏன் நான் தேடி தேடி போய் கும்பிடணும்? அவங்க எப்போ கூப்பிடுறாங்களோ அப்போ நம்ம போய்க்கலாம். அதுக்குன்னு ஒரு காலம் நேரம் வரும்னு சொல்லிட்டு தான் நம்ம வெயிட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா திணை மாவில் வந்து நான் மாவிளக்கு வந்து போட்டிருந்தேன். இதில் வந்து சுக்கு ஏன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கும் இருந்த மிஞ்சிய இறைவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க பழமொழி. அதனால வந்து சுக்கு எப்படியாவது சேர்த்தரணும்னு சொல்லிட்டு இந்த திணை மாவில் வந்து சேர்த்திருந்தேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நம்ம விசேஷ நாட்களில் அப்போல்லாம் வந்து கும்பல் இல்லை, எல்லாம் மாட்டு வண்டியில் போனாங்க, நடந்து போனாங்க. அதனால வந்து கோவில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் அடைஞ்சாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அட் அ டைமில் எல்லாரும் போய் பழனி மலையில் போய் உட்காந்தா பழனி ஆண்டவர் என்னதான் பண்ணுவார்? அங்கே போய் இருந்துக்கிட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் போட்டு விழுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து முருகர் மேலே வந்து நம்ம பழி போடுறதுங்கிறது நல்லது கிடையாது. அதனால நீங்களே யோசிங்க. நாளும் கிழமை விசேஷ நாட்கள்னா அந்த காலத்தில் வண்டி போக்குவரத்து அதிகமாக இல்லை. இந்த காலத்துல அந்த வசதி ஈஸியா இருக்கனால எல்லாரும் போறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்குன்னு ஒரு நேரத்துல எல்லாரும் வந்து வேலையில பிஸியா இருக்கனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா முருகருக்காக வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லை சனிக்கிழமை தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது, அன்னைக்கு போய் முருகனை நம்ம கண்குளராக பார்க்கலான்னு சொல்லி அப்படி பிளான் பண்ணுங்க. நாள் எண் செய்யும் கோல் எண் செய்யும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. முருகனுடைய வேலையும் அவருடைய காலையும் கெட்டியாக பிடிச்சவங்களுக்கு எல்லா நாளுமே வந்து நல்ல நாள் தான். எந்த நாள் பார்த்தாலும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால வந்து இந்த மாதிரி கும்பலில் போய் நசுங்கி குழந்தைங்களை கூட்டிட்டு போய் மூச்சு திணறல் ஏற்படுறது, அதனால சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு ஏற்படுறது, காவலர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை, நிறைய விஷயங்கள் அறநிலைத்துறைக்கும் பிரச்சனை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம முருகரை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னா அவரை நம்ம மனசார வீட்டில இருந்தே கும்பிட்றது ஒன்றும் தவறு கிடையாது. கும்பல் நாளையில சொல்றேன், மற்ற நாட்கள் நம்ம கோவிலுக்கு போகவே கூடாதுன்னு நான் சொல்லலை. அதே மாதிரி நேத்து குருஹோரையில மாலை 6 மணிக்கு கரெக்டா வந்து ஜோதி டிவியில கந்த சஷ்டி கவசம் போடுவாங்க. அது போட்ட உடனே நிலைவாசல்ல தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். குருஹோரையில நல்லபடியா வந்து எல்லோருக்குமே வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெற்றிலை தீபத்தை 6 வெற்றிலை தீபம் வந்து போட்டுட்டு நல்லபடியா நெய் தீபம் விட்டு விளக்கு வந்து ஏற்றியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல யாரெல்லாம் நேத்து செங்கல் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சிறுவாபுரி முருகனுடைய பதிகம் எத்தனை பேர் படிச்சீங்க அப்படின்னு சொல்லுங்க. புதுசா எந்த விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா பூசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்குடைய அர்த்தம் என்னன்னா வளம் வலிமை, இது ரெண்டுமே உடையது. ஒரு முழுமையான வளமையான வாழ்வை தரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம். இந்த நாள்ல பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நல்ல நாள்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? வள்ளலாருடன் ஜோதியில் ஐக்கியமானது, அதே மாதிரி இடும்பன் வந்து காவடி எடுத்தது,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அன்னையிடம் வேல் வாங்கியது, குறத்தி மகளை கைப்பற்றியது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல நான் இந்த அத்தனை விஷயங்களையும் தைப்பூசத்தன்னைக்கு எனக்கு முருகன் வந்து காட்டினார். எனக்கு முருகன் மேல ஒரு சின்ன கோபம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன்னு போன வாரத்துல ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அப்ப கூட ஒரு சகோதரி சொன்னீங்க கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தது நடக்கல. என்ன வேண்டுதல் அப்படின்னா, மலேசியா முருகன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உடஞ்சிட்டாரு. அது வந்து விரிசல் விட்டுருச்சு. அதனால நான் வந்து எடுத்து பீரோல வச்சிருக்கேன். அவர் வந்து எனக்கு வெளியே அனுப்ப மனசு இல்லை. அதனால பீரோல ஒரு மஞ்சள் துணியில வச்சு நான் வச்சிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தைப்பூசத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் மூலமா நீ வந்து எனக்கு தானா வரணும்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன். ஆனா வந்து வரவே இல்லை. நான் வந்து என்ன நினைச்சேன்னா, அவர் வந்து நம்ம மேல கோவமா இருக்கிறாட்டுக்கு, நம்மளை பிடிக்கலையாட்டுக்கு, அதான் வரல அப்படின்னு. ஆனா அதை விட ஒரு சிறந்த ஒரு விஷயத்த, நான் உன் வீட்டுக்கு வரலைன்னா என்ன, நான் உன் கூட தான் இருக்கேன்னு உனக்கு இன்னும் புரியலையா, வா உனக்கு காட்டுறேன்னு சொல்லி தைப்பூசத்தன்னைக்கு 2 கோவில் போனேன். 2மே மலைக்கோயில். தைப்பூசத்தன்னைக்கு மலைக்கோயில் ஏறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனாலதான் பழனிக்கு அவ்வளோ கும்பல். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற மாதிரி ஏறுமுகத்தோட இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த மலைக்கோயில ஏறி முருகனை போய் நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம். அப்படி வந்து நம்ம ஏற ஏற படிக்கட்டு ஏற ஏற நம்ம வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல படிகள் நம்ம உயருவோம் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அப்படி போய் நேற்று வந்து எதர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயத்துக்காக போனோம். அந்த கோவில் வந்து நாங்கள் போகணும்னு நினைக்கவும் இல்லை. முருகர் வந்து எங்களை கூப்பிடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. போனதுக்கு அப்புறம் பார்த்தா 2 கோயிலுமே வேல், நான் பண்ண வேல் பூஜைக்கான பலன் வந்து அங்க பார்த்தேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த கோலத்துல அப்படிங்கிறத நான் நாளைக்கு வீடியோல கண்டிப்பா சொல்றேன். அந்த அலங்காரத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதுவும் 100 வருஷம் பழமையான கோவில்ல அந்த முருகனை வந்து பார்த்தது, அந்த கோலத்துல பார்த்தது எனக்கு அந்த ஞானத்தை வந்து அங்க கொடுத்தாரு. அட மண்டு, நீ வந்து நான் எப்படி உருவத்துல இருந்தா என்ன, நான் எப்படி வேணாலும் இருப்பேன், ஆனா நான் உனக்குள்ளதான் இருக்கேன், நான் வரலைனாலும் என்ன, உன்னை வந்து இங்க வர வச்சு பார்க்க வச்சுட்டேன் பத்தியான்னு சொல்லிட்டு அந்த மலேசியா முருகன் சிலையை விட அற்புதமான சிலைகள் எல்லாம் பார்க்க வச்சு என்னை சந்தோஷப்படுத்தினாரு. அதனுடைய வீடியோ நாளைக்கு கண்டிப்பா வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. நேத்து வீட்டில் தைப்பூசத்துக்கு சர்க்கரை பொங்கல், புளியோதரை குழம்பு, பாசிப்பருப்பு பாயசம், தயிர் சாதம் தான் வச்சிருந்தேன். ஏன்னா தொடர்ந்து வந்து சாம்பார் இந்த மாதிரி காய்கறிலே வச்சுட்டு இருந்தனால நேற்று வந்து கலவை சாதம் வந்து பண்ணியிருந்தேன். பொதுவாக வந்து கடவுளுக்கு வந்து இந்த நெய்வேத்தியம் வந்து கலவை சாதம் வைக்கிறதும் சர்க்கரை பொங்கல் வைக்கிறதும் ரொம்ப நல்லது இல்லையா? அதனால அதை வச்சுட்டு முருகனுக்கு வந்து பூக்களால் வந்து அர்ச்சனை பண்ணேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து தேங்காய் உடச்சி கொடுத்தாரு. தேங்காயும் நல்லபடியாக உடஞ்சிது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த 11 ரூபா காசு வந்து உண்டியல் காசு வந்து சப்ஸ்கிரைபர் உண்டியல் வந்து சிறுவாபுரி உண்டியல்ல போட்டுட்டு நல்லபடியா வந்து யாரெல்லாம் வீடு இல்லைன்னு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நல்லபடியா வீடு கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. நீங்கெல்லாம் எப்படி வந்து தைப்பூச விரதம் இருந்தீங்க, கோவிலுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இது வரைக்கும் தைப்பூசத்துக்கு நான் கோவிலுக்கே போனதே கிடையாது. அளவு குத்திட்டு தெருவில் அந்த மாதிரி ரோட்ல வருவாங்க ஊர்ல, அந்த மாதிரி போய் ரோட்ல நின்று பார்ப்போமே தவிர கோவிலுக்குள்ளேயே போக முடியாது, அவ்வளோ கும்பலா இருக்கும். ஆனா நேத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு தரிசனம், அப்படி ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவிலுக்கு வந்து போய் அந்த முருகனை வந்து பார்த்ததுலங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மகிழ்ச்சியை நீங்களும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாளைக்கு அந்த வீடியோ தரேன். ஏன்னா இதுவே வந்து ரொம்ப லென்த்தா போயிடும். ஸோ எங்க வீட்டு பூஜை அறை எப்படியுமே உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம வீட்டு முருகர் எப்படி இருக்காருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில அந்த கோவில்ல வாங்கின பிரசாதத்தை தான் முத நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் நாங்க செஞ்ச சாப்பாடை நான் வந்து விரதத்தை வந்து முடிச்சேன். முதல்ல முருகன் பிரசாதத்தோட விரதத்தை வந்து நான் முடிச்சுட்டேன். பௌர்ணமி தரிசனத்தை பண்ணி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகங்கிற மந்திரத்தை சொல்லி நல்லபடியா வந்து விரதத்தை முடிச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.